ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ காக்னிசனில் வந்துட்டு கம்மிங் 29th அதாவது சாட்டர்டே பார்த்தீங்கன்னா, ஸோ வாக் இன் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த லொக்கேஷனில் வாக் இன் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க, ஸோ யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலும் சரி இந்த வீடியோவும் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டேரெக்டாக நீங்கள் வாக் இன் ட்ரைவ் போகும்போது ஸோ எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்யூம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போங்க. இன்கேஸ் வந்துட்டு உங்கள் ரெஸ்யூம்ஸ் உங்கள் கிட்டே இல்லை, என்ன நல்ல ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம்ஸ் என்கிட்ட இல்லை, ஒரு நல்ல ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸ் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இன்கேஸ் வாக் இன் ட்ரைவில் போய்ட்டு எப்படி அட்டன் பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரிலாம் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ஜ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் புக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இன்னும் 2 days தான் இருக்குது வாக் இன் ட்ரைவுக்கு. ஸோ அதனால் எவ்வளோ ப்ரிப்பேர் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து காக்னிசனில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வாக் இன் ட்ரைவ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. தென் காக்னிசன்ட் அப்படிங்கிற கம்பெனி நேமும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காக்னிசன்ட்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து சிடிஎஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து காக்னிசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ 0 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஸோ டைம் அண்ட் வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ டைம் அண்ட் வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 29th March. ஸோ இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 27th March. அரௌண்ட் நமக்கு வந்து ஃப்ரைடே ஸோ சாட்டர்டே இன்னும் 2 days இருக்குது. இன்றைக்கி இருக்குது, அதுக்கப்புறம் நாளைக்கு இருக்குது. ஸோ 2 days தான் இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட 1-to-1 மென்டர்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுனால எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து டவுட்ஸ் அண்ட் குவரிஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் நமக்கு 29th March சாட்டர்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா 9:30 AM to 5:30 PM வரைக்குமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன் டே ஃபுல்லாகவே நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுட் கோர்ட் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நார்த் எண்ட் சேஸ் ஐடி பார்க் சிபி லொக்கேஷன் நம்ம கோயம்புத்தூர் லொக்கேஷன் கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சில்சேஸ் கீரநத்தம் வில்லேஜ் சரவணம்பட்டி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மேப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ராவலை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஸோ கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் தான் வந்து காக்னிசன்ட் இருக்குது சிடிஎஸ். ஸோ இன்கேஸ் யாருக்காவது தெரியலனா அப்படின்னா நீங்கள் 1-to-1 செஷன் கனெக்ட் பண்ணி எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் கான்டாக்ட் அங்கே போயிட்டு யாரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ காளிதாஸ் அப்படிங்கிற ஒரு ஹச்ஆராக இருக்கட்டும் இல்லை ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கட்டும் அவங்கள நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க காளிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஓகே, இந்த ஜாபோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்துட்டு ஃப்ரெஷர் வித் காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேக்ரவுண்ட் பிகாம் பிபிஏ பிஏ அண்ட் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத தேவையில்லை. ஸோ அதனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ் மட்டும் நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் பீப்புள்ஸ் அட்டன் பண்ணலாம், ஆர்ட்ஸ் பீப்புள்ஸ் அட்டன் பண்ணலாம். இதில் வந்து ஒரு 3 டிகிரி மட்டும் தான் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பிகாம் பிபிஏ பிஏ இந்த 3 டிகிரி மட்டும் தான். ஸோ இந்த பிஏலேயே வந்து மோஸ்ட் ஆஃப் தி வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ டிகிரி அதில் வந்து யார் வேணால் போய் அட்டன் பண்ணலாம். அண்ட் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் என்டையர் இன்ஃபர்மேஷன் மார்டேஜ் டாக்குமெண்ட்ஸ் என்ஷோர் த கரெக்ட்னஸ் அண்ட் ஹைலைட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதில் வந்து ஜாப் ஹைலைட்ஸாக கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கோயம்புத்தூர் தான் வந்து ஜாப் லொகேஷன் இருக்கும். ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் வந்து அரௌண்ட் ஒரு 5:30 PM ஈவினிங் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் 6 days ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அலவன்ஸ் அண்ட் காம்ப் ஆஃப் த 6th day அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அலவன்ஸ் இருக்கும் 6th டேக்கு. தென் அதுக்கப்புறம் வீக் ஆஃப் லீவ் வந்து 6th டேக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்துட்டு மோட் வந்து எந்த மோடில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒன்லி ஃப்ரெஷர் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேக்ரவுண்ட் பிகாம் பிபிஏ பிஏ அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா எந்த இயர் ஆஃப் பேட்ச் பாஸ் அவுட் வந்து போய் அட்டன் பண்ணலாம் வாக் இன் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2023 அண்ட் 2024 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இதில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோ எம்பிஏ பிஇ பிடெக் எம்டெக் பிஎஸ்சி பிஜி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டெக்னிக்கலாக படிச்சுட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து இது நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமர்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் லெவன்ட்டான படிச்சுட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து இது எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிகிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பாக எல்லா ஜாப்க்கும் காமனாக சொல்கிற மாதிரி தான் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வித் ஸ்ட்ராங் காம்ப்ரஹென்ஷன் ரைட்டிங் எபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லாவே இருக்கணும் இந்த ஜாப் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்காக. தென் ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
good typing skill, knowledge of mortgage documents, ability to review and identify the red flags in the documents, then attention to detail, correctness and completeness of information அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஸ்கில்ஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மார்ட்டேஜ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டொமைனே இருக்குது. ஸோ அந்த டொமைனை பற்றி உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ அதை வந்து நான் இப்போ போய் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அரௌண்ட் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மார்ட்டேஜ் டாக்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக நல்ல டைப்பிங் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அந்த டொமைனுக்கு ஏற்ற ஸ்கில்ஸ் ரெக்கார்டை வந்து கேட்டிருக்காங்க. தென் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ரிவ்யூ இன்ஃபர்மேஷன் ஆஃப் மார்ட்டேஜ் டாக்குமெண்ட்ஸ் ஆன் த என்டர் இன்ஃபர்மேஷன் இன் த கிளைண்ட் சிஸ்டம், என்ஷூர் த கரெக்ட்னஸ் அண்ட் கம்ப்ளீட்னஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் இன் மார்ட்டேஜ் டாக்குமெண்ட்ஸ், ஹைலைட் டிசிப்ளினரிஸ் இன் த ஃபார்ம் நோட்ஸ் கமெண்ட்ஸ் ஆஃப் த கஸ்டமர்ஸ், காட்ஸ் ஆஃப் த ரெட் ஃபிளாக்ஸ் அண்ட் த டாக்குமெண்டேஷன்ஸ் அண்ட் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் இன் த கிளைண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்ட்டு பேசிக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் கிளைண்ட் சைடோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது மொத்தம் எத்தனை ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் டு பி கண்டக்டட் இந்த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அங்கே டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. தென் ஆப்ரேஷன் ரவுண்ட் டு பி க்ளோஸ்ட் ஆன் த சேம் டே. ஸோ உங்களுக்கு அன்றைக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து செலக்டடாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்துட்டு 1-to-1 செஷன் கனெக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே கனெக்ட் பண்ணுங்கள். தென் இப்போவே கனெக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களை 1-to-1 வச்சு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு ரெஸ்யூம்ஸுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அது வந்து எடிட்டபிள் ரெஸ்யூம் தான். அதனால் நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் நேம்ஸ் அண்ட் உங்கள் ப்ராஜெக்ட்ஸை மட்டும் நீங்கள் மாற்றி எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இங்கே லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் அண்ட் வென்யூமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இல்லைனா நீங்களே கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக வாக்கின் போகும்போது டேரெக்டாக உள்ள என்ட்ரியில் நீங்கள் இதை காமிச்சிங்கன்னா மட்டும் போதும். பிகாஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எல்லா ரீதியிலும் அலோவ் பண்ணிட மாட்டாங்க. அதனால் டேரெக்டாக வாக்கின் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இதை காமிச்சிங்கன்னா நீங்கள் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில். தென் அதுக்கப்புறம் டைம் அண்ட் வென்யூ அங்கே போயிட்டு யாரை காண்டாக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நேமே கொடுத்துருக்காங்க, காளிதாஸ் அப்படின்ட்டு. இதையுமே நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. தென் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. டைம் அண்ட் வென்யூ பார்த்தீங்கன்னா March 29. ஸோ நீங்கள் March 27 இருக்குது. ஸோ இன்னும் 2 days தான் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ 9:30 AM கொடுத்துருக்காங்கன்னா அரௌண்ட் நீங்கள் ஒரு ½ hourக்கு முன்னாடியே போய்க்கோங்க. 9 AM நீங்கள் போயிட்டு அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்பிள்ஸ்க்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம சேனலும் சரி இந்த வீடியோ சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு யாராவது போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நான் போய் அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் வெரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்கள் 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கலாம். உங்கள் ரெஸ்யூம்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி டேரெக்டாக அந்த வாக்கிலே நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.